ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா வெஜிடபிள் பலாவ். அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், புதினா, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்னன்னா பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்க போகிறோம். எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். இப்போ குக்கர் வச்சுட்டோம். குக்கர் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஞ்சிக்கு தேவையான இலை, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், அந்த பிரியாணி மசாலாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கணும். பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 மினிட்ஸ் வதங்கணும். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், புதினா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம், கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம நைட்டே ஊற வச்சு அந்த பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பட்டாணி இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரத்துக்காக கொஞ்சமா ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அரிசி போட்டுக்கோம். அதுக்கு நம்ம 4 கிளாஸ் தண்ணி சேர்த்து போகிறோம். நம்ம 4 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொதி வரும்பொழுது நம்ம அரிசியை சேர்த்து குக்கரை மூடிட வேண்டியதான். இப்போ கொதி வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடிட வேண்டியதான். குக்கரை
மூடிட்டு ஒரு 3 விசில் வரவெல்லாம் வெயிட் பண்ணலாம். அப்புறம் நம்மளுடைய வெஜிடபிள் புலாவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.